நம்மளோட சேனலில் இது வரைக்கும் என்னென்னலாமோ விஷயங்களை பற்றி பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம், என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம், இல்லை என்ன எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறோம், NVMe யூஸ் பண்ணுறோம், என்ன மானிட்டர் யூஸ் பண்ணுறோம், கீபோர்டு, மவுஸு, ஏன் கேமரா என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட பார்த்துருப்போம். பட் இது வரைக்கும் நம்ம பார்க்காத டீட்டெயில்டான விஷயம் என்னென்னா, என்ன ஸ்பீக்கர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். டெக்னிக்கலி ஒன்று தெரியும், ஒரு ஹை என் கம்ப்யூட்டர் இருக்கும்போது அதை 5.1 இல்லை அதையும் தாண்டி 7.1 வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் இது கூட சப்போர்ட் பண்ணும், லைக் ஹை டெஃபினேஷன் ஆடியோ சப்போர்ட் பண்ணும். நான் 5.1 செட்டப்போ இல்லை 7.1 செட்டப்போ வச்சிடல, நான் பேசிக்காக ஒரு 2.1 செட்டப் தான் வச்சுருக்கேன். அதுக்கு ரீசன் அண்ட் பேசிக்காக என்னோட டெய்லி டிரைவராக நான் எந்த ஹெட்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி ஆடியோ நான் வந்து கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வித் தட் பீங் செட், இட்ஸ் I.Tamizhan, developer, streamer, engineer, and here we go. ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்காக இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட யூஸ் கேஸும் பொறுத்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் அதிகமாக மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன், ரூம் ஃபுல் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸோ ஏதாவது ஒரு செஷன் நான் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் கனெக்டடாக இருக்கணும் நான் மூவ் பண்ணும்போது. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஒயர்லெஸ் டிவைஸோ இல்லை ஸ்பீக்கர்ஸோ தேவைப்படும். ஸ்பீக்கர்ஸ் நல்ல விஷயம் தான், பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ உள்ள கான்ஃபரன்ஸில் இதில் வந்து ஆடியோவை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 2.1 இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, இது ரெண்டும் ஸ்டீரியோ, கீழே வந்து பேஸ் அந்த சப் ஆஃபர் இருக்குது. ஸோ டெக்னிக்கலி இதில் 2.1 வரும், பட் நான் இது வந்து இந்த கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணல. அல்டர்னேட்டிவ்லி என்னன்னா, அது அப்படியே வந்து இந்த லேப்டாப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த லேப்டாப்பில் Spotify இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆக்சுவலாக லினக்ஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு, பட் இருந்தாலும் Spotify ஒர்க் ஆகும். என்னோட ஃபோன்லேருந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா, அந்த சாங்ஸை ப்ளே பேக் பண்ண முடியும், வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும், ப்ளே பேக் ஸ்டாப் பாஸ், பேசிக்காக Spotify மொத்தமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக நான் இந்த 2.1 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளோட அலெக்ஸா உங்களுக்கு தெரியும், இதில் இந்த பொசிஷனில் வச்சிருப்பேன், இல்லை கொஞ்சம் பின்னாடி தள்ளி நான் அதில் வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அலெக்ஸா பேசிக்கலி வந்து என்னன்னா, இந்த லைட் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த வேலைகளை அது பார்க்கும். அண்ட் அதே டைமில் என்ன பண்ண முடியும், என்னால் இந்த கம்ப்யூட்டர்ல இருந்தும் நம்மளோட ஸ்ட்ரீமிங் பிசியில் இருந்தும் அலெக்ஸா கனெக்ட் பண்ண முடியும், என்னோட ஃபோன்லேருந்து அலெக்ஸாவை கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கேமிங் பிசி இருக்குல்ல, இந்த கேமிங் பிசியில் வந்து என்ன பண்ண முடியும்னா, எனக்கு இதை கனெக்ட் பண்ண முடியும். திடீர்னு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஹெட்ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு எந்திரிச்சு வெளியில் போகணும், அவர் யாரோ வராங்க, கதை தட்டுறாங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதுக்கு சுவிட்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியும் இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி இந்த ஹெட்ஃபோன் பார்த்துருப்பீங்கல்ல, காஸ்மோஸ் 7.1. இது வந்து ஒரு USB டைப் ஹெட்ஃபோன். நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோட கேமிங் ஹெட்ஃபோனாக இருக்குது. இது நான் கிட்டத்தட்ட 2017 18 வாங்கினேன். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 18 வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போல வந்து நான் இப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஹெட்ஃபோன் இருக்குது, அது அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, அது கீழே இருக்குது, இதில் கீழே இருக்குல்ல, ஸோ கீழே இருக்குது, பட் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதேமாதிரி கீழே Sennheiser 380 Pro ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக மாடல் நம்பர் மறந்து போச்சு, பட் அதே நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் மெயினாக இது மட்டும் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டெய்லி டிரைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போட் இயர்பாட்ஸா இதை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுறேன். லைக் அந்த மியூசிக் கேட்கும்போது, மூவிஸ் பார்க்கும்போது எல்லாமே இதுக்கு தான் யூஸ் பண்ணேன். அண்ட் இதாக கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும், இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை நடந்துட்டு இருக்கு, பேக்ரவுண்டில் மியூசிக் கேட்கறதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து நம்ம வெளியில் போகும்போது பாட்டு கேட்கறதுக்கு, இல்லை தூங்கும்போது பாட்டு கேட்கறதுக்கு, அந்த மாதிரி டைமில் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம போட் இயர் டோப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ இவ்வளோ டிவைசஸ் வச்சிருக்கேன், எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம், இதிலிருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள், அதாவது பின்னாடி அனுமான் வல்பர் நிறைய கேபிள்ஸ் போதுல, அப்படியே எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேராக வந்து கீழே இதில் கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு தெரியுது, இது 2 எக்ஸ்டென்ஷன் தொங்கிட்டு இருக்குல்ல, அதில் ஷார்ட்டாக இருக்கிற எக்ஸ்டென்ஷன் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீமிங் கேமிங் பிசியோடது இந்த இடத்துல உள்ளது. அந்த லாங்காக இருக்கிற எக்ஸ்டென்ஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இந்த ஸ்ட்ரீமிங் பிசியோடது. ஸோ நான் கீழே குனிஞ்சு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன பண்ண முடியும்னா, டேரெக்டாக நான் கீழே வந்து என்னோட ஆர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும், எனக்கு அதோட அந்த கோட் தெரியும். ஸோ டெக்னிக்கலி என்னால் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ஹேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இங்கேருந்து என்னால் அங்கே வரைக்கும் எட்ட முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன், அது கீழே கம்ஃபர்டபுளாக வெளில மேலே பார்க்குறதுக்கு அன்ஈஸியாக இல்லாத மாதிரி அளவுக்கு அதை கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதே மாதிரி இந்த ஹெட்ஃபோனுக்கு இதே பிரச்சனை தான், அதை டேரெக்டாக கேமிங் பிசியில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு போட்டு அது கீழ் வழியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் எக்கச்சக்கமான சில ஹார்ட்வேர் ட்விக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஸோ இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா, இது ஒரு கிளாஸ் பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஸ்ட்ரீம் டெக்கு உள்ளே தான் ஆக்சுவலாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீம் டெக் தொங்கிட்டே இருக்கிறதுனால நம்ம நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இந்த சைடில் ஒரு ஹோலு, அந்த சைடில் ஒரு ஹோலு, நடுவில் ஸ்ட்ரீம் டெக் வந்து அந்த எக்ஸ்டென்ஷனோட பேலன்ஸில் இதுக்குள்ளே இருந்துட்டு கொஞ்சம் ஒயர்ஸ் நாங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்மளோட ஆடியோ சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்கலாம், எந்த மாதிரி செட்டப் வச்சா நல்லாயிருக்கும், ஒரு
செட்டப், அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மல்டி மானிட்டர் செட்டப் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆடியோ சிஸ்டம் எப்படி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது யோசிச்சு பாருங்களேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு இது இருக்கணும். மேபி லைக் நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட சீனியர் ஆஃபீஸர் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணும், அவங்க சொல்கிறது உங்களுக்கு கேட்கணும். ஆனால் நீங்கள் நைட்டு 12 மணிக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஐ மீன் லைக் வெளியில் கேட்காத மாதிரி உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போது 2 ஆப்ஷன் தான். ஒன்று இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஐ மீன் 3 ஆப்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண முடியாது அந்த டைம், அதுக்கு தான் சொல்கிறேன். நம்மளால் இந்த ஸ்பீக்கர்ஸையும் யூஸ் பண்ண முடியாது, அலெக்ஸாவையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்மக்கிட்ட இருக்க ஆப்ஷன் 1 இது 1, 2 இது 1, அதுக்கப்புறம் இந்த இயர் பாட்ஸ் 1. பட் இயர் பாட்ஸை லாங் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அது சார்ஜே போயிடும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 2 ஆப்ஷன் தான், ஒன்று இது இல்லை இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம் யூஸுக்கு இந்த ஓவர் த இயர் இல்லை ஆன் த இயர் டைப் அப்படிங்கிற மாதிரி போடும்போது தலைவலிக்க ஆரம்பிச்சு, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 500 and something grams. நான் வெயிட் போட்டு செக் பண்ணி பார்த்தது கிடையாது. நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பார்த்தா 500 grams சொன்னாங்க, அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். பட் இது ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால நான் இந்த இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்போவுமே எனக்கு இது ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ஐ மீன் நான் Fortnite விளையாடலைனா கூட நான் இதை தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நீட் ஃபார் ஸ்பீட் விளையாடும்போது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இந்த ஹெட்ஃபோன். இப்போது 2வது விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் லைக் ஒரு பேஸ் இருக்கணும், அதுவும் மியூசிக் கேட்கணும். ஆனால் நீங்கள் வந்து சேரில் உட்கார்றதில்ல, நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க, அதாவது இல்லை இதை வேறு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மியூசிக் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த 2.1 யூஸ் பண்ணலாம். இந்த லேப்டாப் ஆன் பண்ணி அதில் ப்ளே பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ மியூசிக் கேட்குறது உங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.1 ஆர் மேபி 5.1 வாங்குறதுனால அந்த ரூமில் 5.1 இருக்குது. அது வந்து 5.1 அதுக்கு பேர் எதாவது சொல்லுவாங்களே, சவுண்ட் பார், அந்த டிவிக்குள்ளது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தனியாக வாங்கணும். ஸோ இது மியூசிக் கேட்குறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணலாம். 2வது ஆப்ஷன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேம் விளையாடுறீங்க, உங்களுக்கு அக்யூரேட்டாக சவுண்டு கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணலாம். எதுக்காக இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதோட டிஃபால்ட்டாக கேமிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, எல்லாத்துலேயும் பேஸ் கூட்டி வச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஹெட்ஃபோனில் டிஃபால்ட்டாக பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மல் கேம் நீங்கள் விளையாடும்போது கூட தும் 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 சக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு வித்தியாசமான பேஸ் லெவலில் கேட்டுட்டு இருக்கும். அது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் இருக்குது, பட் சில பேருக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதே டைமில் இதில் 7.1 சரௌண்டு இருக்கும், விர்ச்சுவல் சரௌண்ட் 7.1 இதில் அந்த ஆப்ஷனில் இருக்குது. இது வெறும் ஸ்டீரியோ தான். ஸோ இதில் இருக்கிற மாதிரி அக்யூரேட்டாக உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த டைரக்ஷனல் ஆடியோவை உங்களால் உணர முடியாது. அதனால் கேமிங் அப்படிங்கிற பட்சத்தில் இதை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ முக்கியமாக கடைசியான ஒரு டைம், இந்த பர்டிகுலர் குட்டி டிவைஸ் இருக்குல்ல, இது ஒரு 3 hours கிட்ட சார்ஜ் நிற்கணும் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்போ நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க, பட் அதே டைமில் நீங்கள் ஐ மீன் ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நைட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு எந்திரிச்சு லைக் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு தோணுது, ஆனால் மியூசிக் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் என்ன பண்ண முடியாது, உங்களால் டெதர் பண்ணிட்டு எந்திரிச்சு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் ஒரு 10 or 20 minutes எந்திரிச்சு நீங்கள் வந்து லைக் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி குட்டி போட்டு போன மாதிரி நடக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த டிவைஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மானிட்டர் இருக்குல்ல, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். மேலே இருக்க மானிட்டர் 60 Hz. இதை நான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கினேன் 27 inch. அதுக்கப்புறம் நான் வாங்கின 27 inch வந்து கிட்டத்தட்ட இதுதான், இதுதான் 140 Hz கேமிங்காகவே வாங்கினது. அதுக்கப்புறம் நான் ஒரு 240 Hz வாங்கினேன், கேமிங்காகவே வாங்கினது. அதுக்கப்புறம் ஒரு 140 Hz வாங்கினேன், இது கேமிங்காக நான் வாங்கல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் இந்த மானிட்டர் 140 Hz, இது 240 Hz, இதை யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சமே அன்ஈஸியாக இருக்கும். லைக் அந்த 60 Hz நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் புரியும். அதனால் இதுக்கும் மேட்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு மானிட்டருமே ஒவ்வொரு பர்பஸுக்கு சர்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், புரியுதா? அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபார்ம் ஃபேக்டர்ஸும் ஒவ்வொரு பர்டிகுலர் பர்பஸுக்காக செட் ஆகும். ஸோ ஒரே ஒரு டிவைஸு, அதாவது ஒரு படத்தில் விவேக் கிட்டே கேட்பாங்களே, ஒரே ஒரு மருந்து என் உடம்புல இருக்க எல்லா நோயும் குணமாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இருக்காது. ஏன்னா இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் அதில் இருக்காது, அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் இதில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் இருந்து கேம் விளையாட முடியாது. அண்ட் அதே டைமில் லேட்டன்சி அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா தலைவலிச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஸோ யூ கெட் த பாயிண்ட். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன டிவைஸ் வேணும் அப்படிங்கிறத வாங்கலாம். ஒவ்வொரு டிவைஸ் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃபார்ம் ஃபேக்டருக்குமே ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ இது போட் 225 நினைக்கிறேன், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய இது இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்குது, இந்த ஹெட்ஃபோனுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய. நான் இன்ஃபேக்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஹெட்ஃபோன் சேஞ்ச் பண்ணலாம்னு எனக்கு இது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அண்ட் இந்த 2.1க்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் நிறைய இருக்குது. சில பேர் ஸ்டீரியோ மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அலெக்ஸாக்கு பதிலாக அலெக்ஸா எக்கோவும் இருக்குது, இல்லை நம்ம மற்ற ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கல்ல, கூகுள் ஹோம், இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஸோ
எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு யூடியூபர் ஒரு அலெக்ஸா வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் என்ன வேணும், அலெக்ஸா எக்ஸோவோ எக்கோவோ அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸ் இந்த 20,000 30,000 செலவு பண்ணி ஏதோ சம்பவங்கள் பண்ணாமல் இருக்குது, அது வேணா கூட வாங்கிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கு 2.1 பத்தாது, உங்களுக்கு 7.1 வேணும்னா வாங்கிக்கோங்க. பட் எப்போவுமே இன்னொருத்தன் இதை வச்சிருக்கான் அதனால நம்மளும் அதை வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்கவே செய்யாதீங்க. இந்த கீபோர்டு வந்து 4,000 சம்திங் ஆச்சு. நீங்கள் ஒரு ப்ரோ சிஎஸ்கோ பிளேயருக்கு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்ல கீபோர்டு வேணும்னா 20,000 30,000 கொடுத்து கூட வாங்கிக்கோங்க. பட் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த இந்த கீபோர்டு வச்சாதான் ஏன்னா கம்ப்யூட்டர் டெக்கின்னு மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே ஒரு விஷயத்துக்காக எந்த ஒரு இதையும் வாங்கிறாதீங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் I.Tamizhan. பை, ஹேவ் a nice day. Bye.